அதை போல செய்து இன்றும் சினிமாவில் வெற்றிகரமாக இருக்கிற இன்னொரு நபர் யாருன்னா இளையராஜா. இளையராஜா தனித்து இளையராஜாவை தவிர்த்து தமிழ் சினிமா கிடையாதுன்ற காலகட்டம் ஒன்று உண்டு. வெறுமனை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபோட்டோ போட்டு ராகதேவனின் இசையில் போட்டால் எல்லாரும் வந்து வாங்கிக்கிறவாங்க படத்தை. அவர் லேசாக 92 அந்த இடம் பறிபோகுது. அதை பற்றி அவர் கவலைப்படல, நடத்திக்கிட்டே இருக்கார், படம் பண்ணிக்கிட்டே இருக்கார், தொடர்ந்து நடக்குது, வெற்றி படம் கொடுக்குறாரு. மறுபடியும் அவதாரங்கிற படத்தை நான் பார்க்குறேன். 97-98 கமலால் இளையராஜான்னு பேர் போட்டால் அரங்கம் அதிருது. இன்றைக்கும் இளையராஜான்னு பேர் போட்டால் அரங்கம் அதிருது. ஒரு மனிதர் எப்படி தன்னுடைய இடத்தை விட்டு விலகி நின்று 30 வருஷம் கழிச்சு கைதட்டு வாங்குறாரு அப்படின்னா, இளையராஜா ஒரு பொழுதும் பெருநிறுவனங்களுக்கு மட்டுமே படம் பண்ணலை. எவரிடம் பணம் இல்லையோ அவருக்கு இளையராஜா படம் பண்ணிக்கிட்டே இருந்தார். இளையராஜா உச்சத்தில் இருக்கும் பொழுது வாங்குகிற சம்பளம் குருவிக்கரப்ப சண்முகத்துக்கு அந்த சம்பளம் கிடையாது. குருவிக்கரப்ப சண்முகம் படுக்க வந்தார், மாப்பிள்ளை மனசு பூப்பெல்லாம் படுக்கிறாரு. குருவிக்கரப்ப சண்முகோட படம் இல்லைன்னு தெரியும். பாண்டியராஜன் தேதி கொடுக்குறாரு. இளையராஜா சொல்கிறார் அப்புறம் பார்த்துக்க நான் பணம்ங்கிறார். அன்னைக்கு இளையராஜா உச்ச சம்பளம் பெற்றுக்கொண்டிருந்த ஒருத்தர். அப்போ யாருக்கு வீட்டை கொள்ளையடிக்கணும், யார் வீட்டை வெள்ளையடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கு அவருக்கு, இல்லையா?